முத்துவும் சாச்சனாவும் பேசிகிட்டு இருந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். முத்து வந்து ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட் சொன்னார். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே காமனாக நம்ம மக்களுக்கு சொன்ன மாதிரி தோணுச்சு. நம்ம வந்து இந்தியாவிலே ஒரு பெரிய டெலிவிஷன் ஷோவில் இருக்கோம், விஜய் டிவியில் இருக்கிறோம். ஸோ அதில் வந்து கிடைக்கிற ஒரு ஒரு மணி நேரமும் நமக்கு ஒரு வாய்ப்பு, கிடைக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் இன்ஃபேக்ட் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம இப்போ பயன்படுத்திக்கலைன்னா அந்த வாய்ப்பு எப்பயுமே திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு இல்லை, விஷால் கேங் வந்து சேர்ந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர்லாம் சூஸ் பண்ணுறாங்க. எனக்கு அப்படிலாம் அவங்க பண்ண தேவையில்லை. நான் இண்டிவிஜுவலாக பர்ஃபார்ம் பண்ணி நான் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக சாச்சனா கிட்ட சொல்கிறாரு, இப்போ திரும்பவும் சொல்கிறேன், 100 நாள் இருக்கிறவங்களுக்கும் வெற்றியாளருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் நானும் இங்கே சொல்ல வரேன். இங்கே விளையாடுற ஒருத்தருமே எப்படியாவது டேஸை தள்ளி விடுறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர நம்ம வின் பண்ணணும்னு நினச்சி விளையாடுற மாதிரியே எனக்கு தெரியல. வின் பண்ணணுங்கிற கோலோட விளையாண்டா தான் நம்ம வின் பண்ண முடியும். இவங்க எல்லாருமே வந்துட்டு ஓகே இந்த வீக்கை தள்ளி விட்டுட்டோமா, எப்படியாவது நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினோமா, சரி அடுத்த வீக்கை தள்ளி விடமா, கேப்டன் ஆனோமா, இன்னொரு வீக் தள்ளி விட்டோமா, அந்த மாதிரி மென்டாலிட்டியோடு தான் இருக்காங்க. அதை முத்து கரெக்டாக கணிச்சு சொல்கிறாரு. ஸோ ரொம்ப நல்ல பாயிண்ட். இதனால தான் வந்து ஒருவேளை ஒரு வெற்றியாளருக்கு உண்டான எல்லா தகுதியும் முத்துக்கு இருக்கோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு செகண்டும் ஒரு வாய்ப்புன்னு எவன் நினைக்கிறானோ, டைமை வேஸ்ட் பண்ணாமல் உழைக்கிறானோ, அவன் தான் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும். அதை தான் முத்து சொன்னார். நம்மளும் ஃபாலோ பண்ணுவோமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.